ஒரு சாவு வீட்டுக்கு நம்ம போறோம்னாக்க சரி, சாவு வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தாக்க வீட்டுல சொல்லுவாங்க உள்ள வரக்கூடாது, இல்ல அந்த குளிச்சிட்டு வரணும், நம்ம பர்ஸ்ல உள்ள பணத்தை தவிர குளிச்சிட்டு வரணும், எல்லாத்தையும் நினைக்கணும், வெளியில நினைக்கணும், நினைச்சிட்டு வரணும். அல்ல ஏதோ ஒண்ணு நடக்குது. சரி. இது தொடக்குன்றது என்ன இல்ல, இது சிலர் தவறா புரிஞ்சுக்கினுக்குறாங்க. இது என்னன்னா, ஒரு சாகு வீட்டுக்கு போனீங்கன்னா அந்த இறந்த பாடியிலேருந்து காற்று அந்த உடல், அதுதான் அவ்வை ரொம்ப அழகாக சொல்லும், மயிர்கால் முழுதும் மாய்கின்ற வாய்வை உயிர்ப்பின்றி உள்ளேவை. அப்போது இந்த மயிர் ரோம துவார வழியெல்லாம் காற்று வெளியே வருது. அப்போது 9 காற்றுகள் உயிர் பிரியும் போது போயிடுச்சு, ஒரு காற்று உள்ள வேகுது. அந்த காற்றுக்கு பேர் அர்ஜுனன், பார்த்திபன், காண்டிபன் அப்படின்னு அதுக்கு பல பேர்கள். அது என்ன பண்ணும் அப்படின்னா, அதை வீங்க செய்து அதை வெடிக்க வச்சு தான் அது வெளியே போகும். அப்போது அதுலேருந்து வர அந்த வெப்பு நீரை நம்மெல்லாம்